வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும், இலங்கைக்கான வானிலை முன் அறிவிப்பும், மழை குறித்த எச்சரிக்கையும் 2025 பிப்ரவரி 20 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது காற்று அச்சுறுத்தல் ஏதுமில்லை. இந்த காற்று இல்லாத கடல், அதாவது பெரிய அளவிலே அச்சுறுத்தல் இல்லாத ஒரு கடல் தொழிலுக்கு சாதகமான கடல் அமைப்பு 23ஆம் தேதி வரை தொடரும். குமரி கடலில் மட்டும் எப்பொழுதாவது 25, 27 கிலோமீட்டர் 30 வரை எப்பொழுதாவது ஒரு முறை விட்டு விட்டு காற்று இருக்கலாம். ஆனால் 23ஆம் தேதி வரை காற்று அச்சுறுத்தல் இல்லை. அதே வேளையில் 24ஆம் தேதி 25ஆம் தேதி 2 நாளும் புதிய காற்று சுழற்சி இலங்கையை நெருங்க போகிற காரணத்தினாலே தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில், குறிப்பாக தென்கரையோர பகுதிகளில் பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா குமரி கடற்பகுதிகளில் 25ஆம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் அதிகரிக்கும். அதாவது டெல்டா கரையோரம், கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில், மேலும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் கரையோர பகுதிகளில், கடற்பகுதிகளில் கிழக்கு காற்றோட வேகம் 25ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். 27ஆம் தேதி 26லிருந்து 26 தரையிலேயே காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். கிழக்கு திசை காற்று, இலைகளை அசைக்கும் காற்று தரையிலேயே மதிய மாலை நேரத்தில் சற்று வலுவாக இருக்கும். காரணம், காற்று சுழற்சி வட இலங்கை வந்து வடதமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக கடலோடு இணைந்த ஒரு தாழ்வு அமைப்பாக அமைய போகிறது. இதன் காரணமாக 27, 28 மற்றும் மார்ச் 1, 2, 3 தேதிகளிலே காற்றோட வேகம் கடலில் சற்று அதிகரித்திருக்கும். கண்டிப்பாக தடை விதிக்கும் அளவிற்கு காற்று குமரி கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் இருக்கும். 24ஆம் தேதிக்கு பிறகு கடல் தொழில் செய்ய கடலில் இறங்குபவர்கள் எப்படிப்பட்ட காற்று எங்கே எப்படி என்பதை அறிந்து நீங்கள் கடல் தொழில் செய்ய வேண்டும். கண்டிப்பாக 26ஆம் தேதியிலிருந்து கடலுக்குள் மீன்பிடித்தலுக்கு தடை ஏற்படுத்தும் விதமாக காற்று இருக்கும். 27, 28 இன்னும் கொஞ்சம் கூடுதலாகத்தான் கடலில் காற்று இருக்கும். குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பகுதிகள் மற்றும் இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக் நீரிணைப்பு, பாக் ஜலசந்தி பகுதிகளில் இந்த காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தரையிலேயே 26ஆம் தேதியிலிருந்து காற்று கொஞ்சம் கிழக்கு திசையிலிருந்து இருக்கும் என்பதால் கடலில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கடல் தொழிலுக்கு திட்டம் வகுத்து கொள்ள வேண்டும். தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்து நடப்பும் வெசல் தோணிக்கு வரக்கூடிய 26லிருந்து காற்று அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை, 25 காற்றின் வேகம் கொஞ்சம் கூடும், 26லிருந்து உறுதியாக கொஞ்சம் கூடி காணப்படும். 3ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்று அச்சுறுத்தல் 27, 26, 27, 28 மற்றும் மார்ச் 1, 2, 3 ஆகிய 6 தினங்கள் கடலிலே, குறிப்பாக மன்னார் வளைகுடா, குமரி கடல் மற்றும் பாக் ஜலசந்தி பகுதிகளிலையும் வடகடலோரத்திற்கும் 26, 27, 28 தேதிகளில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கடல் தொழில் செய்ய வேண்டும். கடல் தொழில் செய்ய கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. தற்பொழுது காற்று சுழற்சியானது சுமத்ரா தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடாவை அடைந்திருக்கிறது. வரக்கூடிய 23ஆம் தேதி அது தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில், அதாவது இலங்கை அந்தமான் இடைப்பட்ட தெற்கு பகுதியில், தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் 2 காற்று சுழற்சியும் வளிமண்டலத்தில் இணைந்து கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக வரக்கூடிய 25ஆம் தேதி மாறி 25ஆம் தேதிக்கு முன்பே 24ஆம் தேதியிலிருந்து இலங்கையின் தென்கிழக்கு பகுதிக்கு மழை பொழிவை தொடக்கும். 25ஆம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்குமே மழை வாய்ப்பு தெரிகிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு 25 மிரட்டலும், தென் மாகாணங்களுக்கு மழையும் இருக்கும்.
26, 27 தேதிகளிலே ஒட்டுமொத்த இலங்கைக்கு கனமழை காத்திருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள், யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, தலைமன்னார், புத்தளம் உட்பட, அதேபோல முல்லைத்தீவு, திரிகோணமலை, வவுனியா மற்றும் ஒட்டுமொத்த இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட இலங்கையின் கொழும்பு, கோட்டை, காலி, ஹம்பந்தோட்டா உட்பட மேற்கு கரையோரம் வரைக்கும் மழை வாய்ப்பு வரக்கூடிய 25, 26 தேதிகளில் அமைந்துவிடும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே தூறல் சாரல் கொடுத்து கொண்டிருக்கும். 28ஆம் தேதி கனமழை பொழிவு தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்குமே. மார்ச் 1, 2, 3 தேதிகளிலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும். ஏற்கனவே இலங்கையில் அணைகளெல்லாம் நிரம்பி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டு நெல் வயல்கள் பாதிப்படைய குடியிருப்பு பகுதிகளுக்கும் நீர் சூழ்ந்தது. அதேபோல் ஒரு வானிலை அமைப்பை தற்பொழுது வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு மேல் ஏற்படுத்தலாம் என்று தெரிகிறது. 24ஆம் தேதியே அதோட தொடக்கமாக இருக்கும். 26, 27, அதைவிட 28, அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட மலைப்பகுதிகள் உட்பட மழை பொழிவுகள் படிப்படியாக அதிகரிக்கும். ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மார்ச் 5ஆம் தேதி வரை இலங்கைக்கு இருக்கிறது. இந்த நிகழ்வு மட்டுமே இந்த கோடை மழை அல்ல. மேலும் நிகழ்வுகள் மார்ச் 12, 13, 14 ஒன்றும், மார்ச் 22, 23, 24 ஒன்றுமாக இருக்கிறது. ஏப்ரல், மேயிலும் நிகழ்வுகள் காத்திருக்கிறது. இந்த ஆண்டு கோடையில் வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். கோடை வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி அளவு இருக்கும். ஓரிரு நாள் உயர்ந்திருந்தாலும் அது பேசு பொருளாக மட்டுமே உயர்ந்திருக்குமே தவிர கருவிகளிலே உயர்ந்திருப்பதாக நீங்கள் கணக்கிடும் பொழுது தெரியாது, உயர்ந்திருக்காது. அதாவது உணரும் வெப்பம் உயர்ந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனால் வெப்பம் உயர்ந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது மழை நாட்களும் இருக்கும், வெயில் நாட்களும் இருக்கும், ஓரிரு நாள் அனல் நாட்களும் இருக்கும். சராசரியை பார்க்கும் பொழுது சராசரி வெப்பம் இருக்கும், ஆனால் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும். இதுதான் இந்த ஆண்டின் கோடை வானிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை நீரை சேகரித்து மழை இல்லாத நாட்களிலே விவசாயம் செய்ய நீங்கள் கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய பண்ணை குட்டைகளை ஏற்படுத்திடுங்கள். முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய பொருளாதார வசதியை பொறுத்து இந்த திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இப்பொழுது வரக்கூடிய மழை பொழிவு மற்றும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய கனமழை பொழிவு அறுவடைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். வானிலை அறிந்து அறுவடை செய்திருங்கள், இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திடுங்கள். நம்முடைய வானிலை அறிக்கையை பிற இலங்கை மக்களுக்கும் எடுத்து சென்று அவர்களும் பயன்பெற்று லாபமடைய ஊக்கப்படுத்துங்கள், வழிகாட்டிடுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.